இந்த வீடியோவில் நாம் தேங்காய் பர்ஃபி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தேங்காய் பர்ஃபி செய்வதற்கு நான் ஒரு தேங்காய் நல்லா முழு தேங்காவை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா பூ போல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம துருவிய தேங்காவை எடுத்து அதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. அந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலரிக்குங்க. ப்ரௌன் கலரில் வர தேவையில்லை, இந்த மாதிரி இதாக போதும். இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதை 3 ஸ்பூன் பால் ஊற்றிக்குங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. அந்த சர்க்கரை அந்த பாலில் நல்லா கலந்து கரைஞ்சிரும். கட்டியாக வர வரைக்கும் கலந்துக்குங்க. அதை நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருந்தால அதை போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வாசனைக்கு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது இந்த முந்திரி பருப்பு எல்லாத்திலும் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க முந்திரி பருப்பை. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் நெய்யை தடவிக்கலாம். நம்ம இதை எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. நல்லா தட்டி ஒரு ஷேப்பாக வர மாதிரி பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே இதை பண்ணிக்கோங்க. யாரும் ஆறின பிறகு பண்ண முடியாது. சூடாக இருக்கும்போதே இதை நல்லா இது மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.